ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கோட் சேனல். ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர் சீரிஸ் நம்ம வந்து 5த் வீடியோல இருக்கிறோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போற இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமேசான் EC2ல ரூட் இபிஎஸ் வால்யூம வித்தவுட் டவுன் டைம் நம்மளால இன்கிரீஸ் பண்ண முடியுமா? அப்படிங்கிறதாங்க கொஸ்டின். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா நம்ம எப்படி எக்ஸ்டர்னல் வால்யூம நம்ம வந்து இன்கிரீஸ் பண்றோமோ, அஸ் எ சேம் திங் நம்மளால ரூட் வால்யூம் வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். சரிங்களா? அது எப்படின்றத இப்போ ஒரு ஹேண்ட்ஸ் ஆனோட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. நான் என்னுடைய ஏடபிள்யூஎஸ் அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் விர்ஜினியா ரீஜன்ல ஒரு அமேசான் லினக்ஸ் 2 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இது வந்து டிஃபால்ட்டா நம்மோட மினிமம் 8 ஜிபி ஸ்டோரேஜோட நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். இது எப்படி வந்து இன்கிரீஸ் பண்றது? மினிமம் ஒரு 10 ஜிபி நம்ம இன்கிரீஸ் பண்ணலாம்னு இருக்கிறோம். ஒரு இன்னொரு 2 ஜிபி அடிஷனலா வந்து எப்படி இன்கிரீஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் ஆர் சிஎல்ஐ. இப்ப நான் வந்து கன்சோல்ல பண்றேன். இதே சேம் திங் நான் வந்து சிஎல்ஐலயும் பண்ண முடியும். சரிங்களா? இந்த வால்யூம் ஐடி இருக்கு இல்லீங்களா? இந்த வால்யூம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? 8 ஜிபிலேருந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரெக்யூர்மென்ட் 10 ஜிபிக்கு நம்ம வந்து மாத்தணும். சரிங்களா? அது வந்து இப்ப கன்சோல்ல பண்றேன். இதே சேம் திங் நீங்க சிஎல்ஐலயும் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இதுல போயிட்டு நீங்க மாடிஃபை வால்யூம் குடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் இன்கிரீஸ் பண்ணணுமோ, சரிங்களா? அத நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். நான் 10 ஜிபி குடுக்குறேன். சரிங்களா? இது இந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கிறணும். இப்படி ஒரு முறை நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா, திரும்பவும் எகைன் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மினிமம் வந்து 6 ஹவர்ஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க ஒரு சின்ன மைக்ரேஷன் ஆக்டிவிட்டி ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இந்த மாரி இன்கிரீஸ் பண்ண சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அதோட ஒரு ஒரு பஃபர் ஒரு சைஸ் வச்சு நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா திரும்ப அகைன் உங்களால வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு டைம் இப்ப நம்ம 10 ஜிபி சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, சரிங்களா? இப்ப நான் சேஞ்ச் பண்றேன். எஸ் குடுக்குறேன். ஓகே. தென் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இங்க ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, இங்க 10 ஜிபின்னு வந்துரும். ஓகே. ஆனா இன்ஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதாகாது. இங்க வந்து இந்த பார்ட்டிஷன் வந்து குரோ இது இது மாறிடுச்சு. சரிங்களா? ஆனா இன்ஸ்டன்ஸ்குள்ள நம்ம வந்து மாத்தணும். சரிங்களா? அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல போய் திருப்பி நீங்க போயிட்டு மாடிஃபை குடுத்துட்டு, நீங்க வந்து 11 ஜிபி அப்படிங்கிற மாரி ஒரு 1 ஜிபி எக்ஸ்ட்ரா குடுத்துட்டு மாடிஃபை பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பண்ண முடியாது. சரிங்களா? உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். சரிங்களா? மினிமம் வந்து ஒரு 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களால என்ன பண்ண முடியும்? மாடிஃபை பண்ண முடியும். சரிங்களா? இத நோட் பண்ணிக்கிறங்க. சரிங்களா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி 8 ஜிபிலேருந்து 10 ஜிபி மாத்திட்டோம் இல்லையா? இத வந்து நம்ம எப்படி வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ்குள்ள கொண்டு வரது அப்டின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நான் நான் அந்த மெஷின வந்து கனெக்ட் பண்றேன். ஓகே. மெஷின் வந்து கனெக்ட் ஆயிருச்சு. ஓகே. கொஞ்சம் சைஸ வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. இப்ப நான் உள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சூடோ எஸ்யூ குடுத்துக்கிறேன். ரூட்டா கன்வெர்ட் ஆயிடுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎஃப் ஹைஃபன் டி ஓகேங்களா? இதோட ஃபைல் சிஸ்டம் பிளஸ் நம்ம சைஸோட தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மது வந்து 8 ஜிபி தான். சரிங்களா? ஓகே. இது வந்து எக்ஸ்எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது ஃபைல் சிஸ்டம் நீங்க மெயினா செக் பண்ணீங்க. பேஸ்ட் ஆன் தட் தான் நம்மளுடைய கமாண்ட் வந்து மாறும். சரிங்களா? இது வந்து எக்ஸ்எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம்னால நம்ம வந்துட்டு 2 கமாண்ட நம்ம பாஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் லெவல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், குரோ பார்ட் குடுத்து நம்ம நம்ம அங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா குரோ பார்ட் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து பார்ட்டிஷன் என்ன ஆயிடும், எக்ஸ்டெண்ட் ஆயிடும். தென் ஃபைல் சிஸ்டம் லெவல்ல நம்ம என்ன பண்ணணும், குரோ வந்து ஃபைல் சிஸ்டம் லெவல்ல பண்ணணும். அதுக்கான கமாண்ட் தான் இந்த கமாண்ட். ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்டின்னா, நம்ம வந்து ஃபைல் சிஸ்டம் செக் பண்ணிக்கிட்டோம். ஃபைல் சிஸ்டம் செக் பண்றதுக்கு நீங்க டிஎஃப்ல வந்து ஹைஃபன் கேப்பிட்டல் டி குடுத்தீங்கன்னா, உங்களால அந்த டைப் ஃபைல் சிஸ்டம் வந்து பார்த்துக்க முடியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எஃப்எஸ் சரிங்களா? ஓகே. இப்ப நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் செக் பண்றதுக்கு எல்எஸ் பிஎல்கே அப்படிங்கிற கமாண்ட் குடுத்தீங்க அப்டின்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10 ஜிபி, 8 ஜிபின்னு வந்திருக்கு. ஆக்சுவலா நீங்க வந்துட்டு முன்னாடியே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இங்க பார்த்திருந்தீங்கன்னா, இந்த இடத்துல 8 ஜிபி, 8 ஜிபின்னு இருக்கும். அதாவது 8 ஜிபி தான் உங்களுக்கு இருக்கு. அத பார்ட்டிஷன வந்து ஸ்லாஷ்ல வந்து மவுண்ட் பண்ணியிருக்கிறீங்க. 8 ஜிபியா மவுண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படிதான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க அங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க. சிஎல்ஏ ஆர் கன்சோல் வழியா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, தென் வந்து இங்க என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, இங்க 10 ஜிபின்னு மாறிடும். ஆனா இங்க 8 ஜிபி தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து இந்த மவுண்ட்ல வந்து 8 ஜிபி தான் இருக்கு. இத எப்படி மாத்தணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ண வேண்டியதுன்னா, இந்த இடத்துல மாத்துறதுக்கு, இந்த பார்ட்டிஷன் லெவல்ல இந்த 10 ஜிபியா மாத்துறதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுதான் குரோ பார்ட் அப்படிங்கிற கமாண்ட். சரிங்களா? ஓகே. இதுக்கு ஏத்த மாரி உங்களுடைய பார்ட்டிஷன் இதுக்கு ஏத்த மாரி இப்ப எக்ஸ்டிவியே குடுத்துருக்காங்க. இதுவே உங்களுடைய எக்ஸ்டெண்டட் பாலிசினா தான் இந்த இடத்துல எஃப் வரலாம். சரிங்களா? அதுக்கு ஏத்த மாரி நீங்க மாத்திக்கிறணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்ட்டிஷன் வந்து மாத்துறோம். சரிங்களா? இங்க எஸ்விடிஏ தான் நமக்கு வந்துட்டு. அதனால குரோ பார்ட் குடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு 1 குடுக்குறோம். இது மாரி மல்டிபிள் இருந்தா அதுக்கு ஏத்த மாரி குடுக்கணும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் லெவல்ல நம்ம மாத்திக்கலாம். ஓகே. இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு அவுட்புட் வரணும். சேஞ்சுடுன்னு சொல்லி எதுல ஸ்டார்ட் ஆச்சு, எண்ட் ஆச்சு. ஓகேங்களா? அந்த இபிஎஸ் ஓட இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. இப்ப நீங்க எல்எஸ்பிஎல்கே போட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 ஜிபி, 10 ஜிபி அப்படிங்கிற மாரி உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் லெவல்ல குரோ ஆயிருச்சு. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் கமாண்ட். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபைல் சிஸ்டம் செக் பண்ணதுக்கான ரீசன் அதான். அதாவது டிஎஃப் ஹைஃபன்
ஹச் குடுத்தீங்க அப்டின்னா, நார்மலா இந்த கமாண்ட் தான் குடுப்போம். இதுல உங்களுக்கு வந்து ஃபைல் சிஸ்டம் வந்து உங்களுக்கு தெரியாது. டைப் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தெரியாது. நமக்கு பாருங்க இன்னும் வந்து நமக்கு 8 ஜிபி தான் இருக்கு. 8 ஜிபி தான் இருக்கு. ரூட் இல்லன்னா 10 ஜிபி வந்து உங்களுக்கு வந்து மவுண்ட் ஆகல. சரிங்களா? இதுல ஷோ ஆகல. உங்கள மவுண்டிங்ல வந்து ஷோ ஆகல. இது எப்படி கொண்டு வரது நம்ம 2வது கமாண்ட் வந்து பாஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம். அந்த ஃபைல் சிஸ்டம் தெரிஞ்சுக்கிறதுக்காக TF-T குடுக்குறோம். நம்மளுடைய XFS அப்படிங்கிற ஃபைல் சிஸ்டம். சப்போஸ் கொஞ்சம் ஓல்டா இருந்ததுன்னா உங்களுக்கு ext4 ஆர் அந்த கமாண்ட் நம்ம ext4 நம்ம ஃபைல் சிஸ்டமா இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப XFS ஃபைல் சிஸ்டம் மோஸ்ட்லி இப்ப லேட்டஸ்ட்டா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, XFS grow FS சரிங்களா? இந்த கமாண்ட யூஸ் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியும்? குரோ பண்ண முடியும். ஃபைல் சிஸ்டம் லெவல்ல வந்து குரோ பண்ண முடியும். சரிங்களா? இதே இது நீங்க ஓல்டு ext4 இருந்ததுன்னா, இந்த இடத்துல ரீசைஸ் டூ எஃப்எஸ் சரிங்களா? அதுக்கான கமாண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ரீசைஸ் டூ எஃப்எஸ் அப்படிங்கிற கமாண்ட் குடுக்கணும். சரிங்களா? எ extd4 அப்படி ஃபைல் சிஸ்டம் இருந்ததுன்னா, சரிங்களா? இப்ப நம்மது XFS ஃபைல் சிஸ்டம்னால நான் இதே குடுக்குறேன். சரிங்களா? இந்த 2வது கமாண்ட் இது. இத நீங்க குடுக்குறது மூலியமா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா? இப்ப சேஞ்ச் ஆயிருச்சு. சேஞ்ச் ஆகறதுக்கான அவுட்புட் தான் இது வந்துட்டு. இப்ப நீங்க வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. TF-H குடுத்து பார்க்குறேன். உங்களுக்கு வந்து 10 ஜிபி வந்துருச்சுங்களா? ஓகே. அப்ப சிம்பிளா உங்களால வித்தவுட் டவுன் டைம் உங்களால ரீஸ்டார்ட் பண்ணாமயே உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு இன்ஸ்டன்ஸ் உடைய ரூட் வால்யூம் உங்களால இன்கிரீஸ் பண்ண முடியும். சரிங்களா? ரூட் வால்யூம் வந்து உங்களால இன்கிரீஸ் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 8 ஜிபிலேருந்து 10 ஜிபியா மாத்திருக்கிறோம். சரிங்களா? அதுக்கான 2 கமாண்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டிஷன் லெவல்ல இன்கிரீஸ் பண்றோம். தென் ஃபைல் சிஸ்டம் லெவல்ல இன்கிரீஸ் பண்றோம். பேஸ்ட் ஆன் தட் உங்களுடைய ஃபைல் சிஸ்டத்தோட இதுக்கு ஏத்த மாரி உங்களுடைய இந்த கமாண்ட் வந்து மாறும். இது டிஃபால்ட் Amazon Linuxனால இன்ஸ்டால் ஆயிருக்கு. அப்படி இல்லன்னா நீங்க இந்த கமாண்ட் மூலியமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? XFS ப்ராக்ஸ் அப்படின்றதுக்கு அத வந்து நீங்க யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இது 2 கமாண்ட் தான். தென் இன்னொரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது எதுக்காக நம்ம எ இப்ப Amazonல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே காஸ்ட். நீங்க யூஸ் பண்ணாம ஒரு ஒரு நீங்க மினிமமா யூஸ் பண்றதுக்கு ஒரு 100 ஜிபி போடுறீங்க அப்படின்னா, 100 ஜிபி நீங்க போட்டுட்டு, ஆனா உங்களுடைய யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 10 ஜிபி தான் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க 100 ஜிபிக்கு $10 நீங்க வந்து பே பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அது மாரி நீங்க அது மாரி அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஈஸியா வந்து க்ளவுட் வாட்ச்ல வந்து ஒரு அலாரம் செட் பண்ணிட்டு, நம்மளுடைய டிஸ்க் யுட்டிலைசேஷன் வந்து ஒரு 70% வந்துருச்சு. தென் நம்ம போயிட்டு நம்ம மினிமம் லெவல்ல என்ன பண்ணிக்கலாம், டிஸ்க் இந்த மாரி வந்து வித்தவுட் டவுன் டைமே நம்மளால என்ன பண்ண முடியும், இன்கிரீஸ் பண்ண முடியும். அப்ப நம்மளோட காஸ்ட்ட வந்து சேவிங் பண்ண முடியும். சரிங்களா? தென் ஆனா என்ன நோட் பண்ணிக்கிறணும்னா, அடிக்கடி இப்படி எமர்ஜென்சியா நமக்கு தேவை அப்படின்னா, அதுக்கு அதோட பஃபர் வச்சு நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ஏன்னா, அகைன் நீங்க போய் இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, டைம் இருக்கு. மினிமம் அந்த 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களால என்ன பண்ண முடியும்? அகைன் வந்து உங்களால இன்கிரீஸ் பண்ண முடியும். அத நீங்க நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. நம்ம இன்னொரு வீடியோல AWS உடைய இன்னொரு ரியல் டைம் இன்டர்வியூ கொஸ்டினோட பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.